ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மினி குக்கிங் ரெசிபி வீடியோ தான் இது. எக்கு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எக்கு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த டைப்பில் தான் இதை நான் செய்வேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருந்ததுன்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு மஞ்சக்கரு நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்துடலாம். இதுக்கு நான் 4 எக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4 பெப்பர் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறதுனால 4 எக் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸு ஆனியன், 2 டொமேட்டோ எடுத்துகிட்டு, மசாலா பொடி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரம் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகுத்தூள், அப்புறம் சீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணுங்கள். நல்லா வதக்கினாக்கா அதோட மிக்ஸ் ஆகும்போது தனித்தனியாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அது நல்லா வதங்கி அதில் வெந்து வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் நல்லா சூடானோன்னா எண்ணெயை விட்டுடுங்க. உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா கம்மி பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை தேவையான அளவு தாளிச்சிக்கலாம். நல்லா தாளித்து பொரியட்டும். பொரிஞ்சாலும் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். எப்போவுமே தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து போட்டோம் அப்படின்னாக்கா வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை அதில் சேர்த்து போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தாங்க மீடியமாக வச்சு ஃபஸ்ட்டு இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அது முட்டையெல்லாம் போட்டு பாயில் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்கு போட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பவுடர், அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பெப்பர் மட்டும் நல்லா காரமாக சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வைக்கிறீங்க இல்லைங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹையாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிக்கும். இப்போ ஒரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றணும். முட்டையை கலக்கிடக்கூடாது. அங்கங்கே ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றுங்க. ஒரு முட்டையும் ஒன்று ஜாயிண்ட் ஆகிடக்கூடாதுங்க. அதே மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. உடச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம தேவையானது பெப்பர் வேணும் அப்படின்னாக்கா நம்ம பெப்பரை போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பெப்பர் வேண்டாம் அப்படின்னாக்கா பரவாயில்ல, போடாமல் விடுங்க. பெப்பரை ஒரு எக்குக்கு மேலேயும் நான் போட்டுட்டு இதில் கூட சால்ட்டு கூட நம்ம தேவை அப்படின்னாக்கா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சால்ட்டு கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ண வேண்டாம். எனக்கு நம்ம குக் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூட வச்சுருங்க. மூடி வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் ஒன்றுத்தையும் பொறுமையாக திருப்பி விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு
அடிப்பக்கத்தில், அதாவது மஞ்சக்கரு இருந்தது இல்லைங்களா, அந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணு, அது ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போதுமே நீங்கள் முட்டை போட்டதுக்கு அப்புறமுமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சு சமைச்சாலும் பரவாயில்ல. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருங்க. அது வந்து உங்களுக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ வந்து மேலே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக மேலே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த எக்கு பெப்பர் ஃப்ரை வந்து ரசம் சாதம், அது மாதிரி வெரைட்டி ரைஸு, லெமன் ரைஸு, தக்காளி சாதம் இது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வெரைட்டி ரைஸுக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிறந்த காம்பினேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா ரசம் சாதமும் இந்த பெப்பர் ஃப்ரையும் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மஞ்சக்கரு வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பாருங்கள். எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.